திமுகவில் முக்கிய அமைச்சராகவும் அக்கட்சியில் மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடிய துரைமுருகனின் மகன் எம்பி கதிரானந்த் அவர்களை எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் முடக்குவதற்காக அவன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை அடுக்கி அமலாக்கத்துறை கைது செய்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் டெல்லி மேலிடத்திலிருந்து அதற்கான உத்தரவுகள் வெளியானதாகவும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அமலாக்கத்துறையின் மீதும் வருமான வரித்துறையின் மீதும் குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காரு. குறிப்பாக அமைச்சர் துரைமுருகனின் மகன் எம்பி கதிரானந்த் அவர்கள் மீது ஆல்ரெடி வருமானத்தை விட அதிகப்படியான சொத்து சேர்த்துள்ள வழக்கு நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்சமயம் டெல்லி மேலிடத்திலிருந்து திமுகவின் 4 முக்கிய வேட்பாளர்களை எப்படியாவது கைது செய்வதற்கு பல சதித்திட்டங்கள் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் தீட்டி வருவதாகவும் அதிலும் தன்னுடைய மகன் எம்பி கதிரானந்த் அவர்களை திமுக வேட்பாளர் பணியை செய்ய விடாமல் முழுமையாக முடக்கம் செய்து அவனை கைது செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டி வருவதாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நேற்று இணையதளத்தின் வாயிலாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அதுபோல அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயபாஸ்கர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிரடியான பரிசோதனையில் 2 நாள் களமிறங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதனை பற்றி முழுமையாக விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக திமுகவின் 4 முக்கிய வேட்பாளர்களான எம்பி ஆர் ராசா அவர்களும் எம்பி கனிமொழி அவர்களும் எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்களும் மேலும் அமைச்சர் துரைமுருகனின் மகன் எம்பி கதிரானந்த் அவர்களும் திமுகவின் முக்கிய வேட்பாளராக பார்க்கப்படக்கூடியவர்கள். இவர்களை கைது செய்வதற்கு பழைய ஊழல் பட்டியலை தற்சமயம் புரட்டி போட்டு கொண்டிருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். அதன்படி எம்பி ஆர் ராசா அவர்களுக்கு சொந்தமான 47 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை 2 மாதங்களுக்கு முன்பாக முடக்கம் செஞ்சிருந்தாங்க. அரசாங்கத்தை ஏமாற்றி போலியான ஆவணங்கள் கொடுத்ததன் காரணமாக எம்பி ஆர் ராசா அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. மேலும் எம்பி ஆர் ராசா அவர்கள் மீதும் கனிமொழி அவர்கள் மீதும் 2G ஊழல் வழக்கானது சரியாக 2 தினங்களுக்கு முன்பாக தான் மீண்டும் எடுத்து விசாரணை செய்வதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவானதை வெளியிட்டுள்ளது. இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தேர்தல் நேரத்தில் ஏதேனும் பண பரிமாற்றம் செய்யப்படுகிறதா அல்லது மக்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்க முயற்சி செய்கிறார்களா என்ற பல கோணங்களில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் எந்த நேரத்திலும் களம் இறங்குவார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் 1300 கோடி ஊழல் செய்ததன் காரணமாக அவரை தேடியும் எந்த நேரத்திலும் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் வரலாம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் துரைமுருகனின் மகன் எம்பி கதிரானந்த் அவர்களை அமலாக்கத்துறை இலக்காக வைத்திருப்பது உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.